அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்க இந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிகரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திர. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே நாங்க செய்கிற எல்லா வேலையிலும் எல்லா செயல்கள்லையும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரூத் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றவங்க, இப்ப ஒருத்தர் தன்னுடைய லேண்டை விற்கிறதுக்கு முடிவு செய்த பிறகு அத அவருடைய சகோதரன் அதை வாங்கி கொள்றதுக்கு தகுதியான சுதந்திரவாளி. அவன் அதை பெற்றுக்கொள்ளலாம். நெருங்கின உறவினர் சகோதரன் போன்ற உறவினர் மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். இது லேவியராகமம் 25வது அதிகாரம் 25வது வசனத்துல, உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். மீட்கிறதுக்கு கூட சகோதரனுக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். நான் உன்னை மீட்டு கொள்றதுக்கு நான் சுதந்திரவாளி தான். ஏன்னா ரூத் என்ன சொல்றான்னா, என்னை ஏற்றுக்கொள்ளும் 9வது வசனத்துல உம்முடைய போர்வை விரியும் நீர் சுதந்திரவாளி அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவளுக்கு நகோமி சொல்லி அனுப்பியிருந்தா, நீ இப்படி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அத இவ சொல்றா. அப்ப அதற்கு பதிலா போவாஸ் சொல்றாரு, நான் சுதந்திரவாளி தான், ஆனா என்னை விட நெருங்கின சுதந்திரவாளி, நெருங்கின உறவினர் இன்னொருத்தன் இருக்கான். அப்ப போவாஸ் ரொம்ப நியாயமா டிசிப்ளினா கரெக்டா செயல்படுறத இங்க பாக்குறோம். ராத்திரியிலே தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். ரொம்ப அழகா அவகிட்ட போவாஸ் பேசுறான். இன்னொருத்தன் மீட்டு கொள்ளணும்னா மீட்டு கொள்ளட்டும், இல்லைன்னா நான் மீட்டு கொள்றேன். அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள். யாருக்கும் தெரியாம அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறத இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் அவளை நோக்கி, நீ போர்த்தி கொண்டிருந்த போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமைகளை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு வந்தான். களத்துல இருந்தாங்க. அவன் பட்டணத்துக்கு புறப்பட்டு வர்றான். பெத்லெகேம்ல அவன் குடியிருந்தான், பட்டணத்துக்கு வந்துட்டான். அந்த நேரத்துல போர்வை விரிச்சு பிடிக்கும் போது 6 படி வார்கோதுமைய அளந்து போட்டான். நம்ம 2வது அதிகாரத்துல 17வது வசனத்தை பார்த்தோம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவளா பொறுக்கும் போது 1 படி வார்கோதுமை தான் கிடைச்சிச்சு. இப்ப போவாஸ் அவளுக்கு கொடுக்கும் போது 6 படி வார்கோதுமைய கொடுக்கறான். இதுல அவன் வைத்திருக்கிற அன்பையும் அவனுடைய
தாராளமான குணத்தையும் இங்க நம்ம பாக்குறோம். ஏன்னா அறுப்பு முடிஞ்சு போயிருச்சு. இதுக்கப்புறம் ரூத் போய் பொறுக்கி கொள்றதுக்கு வழி இல்லை. அதெல்லாம் அவன் யோசித்து பார்த்து அவங்களுக்கு தேவையை சந்திக்கிறத இங்க பாக்குறோம். ஆண்டவரும் நம்ம மேல கரிசனையுள்ள தேவன். நமக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்து செயல்படுகிறவராய் இருக்கிறாரு. நம்ம அதிகமா நேசிக்கிறார். அவள் தன் மாமியின் இடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். மருமக வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்ற செய்திய கேட்டு அறிந்து கொள்றா. ரூத்தும் வெளிப்படையா எல்லாத்தையும் அங்க நடந்த செய்திய சொல்றா. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றார். அந்த கொடுத்த வார்கோதுமையையும் தன்னுடைய மாமி இடத்துல சொல்றார். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. நீ இப்ப நடந்ததெல்லாம் என்னமா முடியுது, திருமணத்துல முடியுதா அப்படின்றத அறியும் மட்டும் பொறுத்திரு, வெயிட் பண்ணு. எப்பயுமே நம்ம ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்றத அறியும் மட்டும் பொறுமையா காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. கர்த்தர் செயல்படும்படியா ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம காத்திருக்கும் போது அதுல நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அவருடைய சரியான வழி நடத்துதலை நம்ம வெயிட் பண்ணும்போது அறிந்து கொள்ள முடியும். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க மட்டும் இளைப்பாற மாட்டான் என்றார். இந்த நீ சொன்னத என்ன திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டதுக்குரிய செயலை கட்டாயம் செய்வான். அதுக்கு முன்னாடி அவன் இளைப்பாற மாட்டான், துரிதமா செயல்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரூத்து கிட்ட நகோமி சொல்றான். 4வது அதிகாரம். போவாஸ் பட்டண வாசலிலே போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பட்டண வாசல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அங்கதான் உட்கார்ந்து மூப்பர்கள் எல்லாம் பேசி முடிவெடுப்பாங்க. அந்த நியாயம் விசாரிக்கிற இடத்துல அந்த பட்டணத்தோட வாசல்ல போய் உட்கார்ந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அந்த பக்கம் கூடி அந்த சுதந்திரவாளி வந்தான். அவனை நோக்கி, ஓய் என்று பேர் சொல்லி கூப்பிட்டு, இங்கே சற்று உட்காரும் என்றான். அவன் உட்கார்ந்தான். அந்த சுதந்திரவாளியை கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். 10 பேரை கூப்பிட்டு உட்கார சொல்றான். எதுக்காகனா, பேசி முடிவெடுக்கிறதுக்கு, சாட்சியா இருக்கிறதுக்கு அந்த 10 பேரையும் கூப்பிட்டாங்க. போவாஸ் சொன்னா எல்லாரும் கேட்கிறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யவான், ஒரு நல்ல எல்லாரும் மதிக்கக்கூடிய ஸ்தானத்துல போவாச வச்சிருந்ததுனால அவன் சொல்றதுக்கே எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறார், நிலத்தை விற்க போகிறார். ஆகையால் நீ அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உனக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். இப்ப அதை வாங்கிக்கோ, நீதான் சுதந்திரவாளி, நெருங்கிய உறவினர், அதை சொல்றதுக்காகத்தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அத பணம் கொடுத்து அதை மீட்டுக்கொள்ள உனக்கு மனசு இருந்தா மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படி எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்க வேறொருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான்.
நம்ம 2 பேரும் தான் சுதந்திரவாளி, நீ ரொம்ப கிட்டின உறவினர், நீ அதனால மீட்டுக்கொள்ளும், இல்லேனா சொல்லு, நான் மீட்டுக்கொள்றேன், நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரும் அதை மீட்டு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றார். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலை நிற்க பண்ணும்படிக்கு அவன் மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். அவன் சரின்னு சொல்றான், அந்த நிலத்தை வாங்குறதுக்கு நான் மீட்டுக் கொள்கிறேன். ஆனா போவாஸ் சொல்றா, அந்த நிலத்தை வாங்கும்போது ரூத்தையும் நீ மனைவியா ஏற்றுக்கொள்ளணும். பழைய பாட்டு நாட்கள்ல ஒரு சகோதரனோட மனைவி மரிக்கும் போது, கணவன் மரிக்கும் போது அந்த மனைவிய அந்த கணவனுடைய சகோதரன் திருமணம் செய்து கொள்ளணும். ஆனா மூத்த சகோதரனோட பேரு அவன்ல நிலைத்திருக்கும். அப்படி ஒரு முறைமை இருந்து வந்துச்சு. அதனால அந்த மரித்தவனுடைய பேர் நிலை நிற்கும்படி அவனுடைய மனைவிய நீ வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும். நான் என்னோட சுதந்திரம் கெட்டு போயிரும், அதனால நான் மீட்கல, ஏன்னா அவளை திருமணம் செய்ய முடியாது, நீர் மீட்டு கொள்ளணும்னா மீட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். அவன் தன்னுடைய சொல்லிட்டான், நான் இதை மீட்டு கொள்ளல, நீயே மீட்டு கொள்ளு. முதல்ல சரின்னு சொன்னா, நிலத்தை மட்டும்ன்றப்ப நான் அதை மீட்டு கொள்றேன்னு சொன்னான். ஆனா ரூத்தையும் திருமணம் செய்யணும்னு உடனே அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். மீட்கிறதற்கும் மாற்றுகிறதற்கும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். அது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. தன்னோட கால்ல போட்டிருக்க செருப்பை கலட்டி மற்றவனுக்கு கொடுக்கும்போது மீட்கிறது, மாற்றுகிறது, விற்கிறது, மாற்றுகிறது, இது எல்லாத்துக்கும் அடையாளமா, உறுதிப்படுத்துறதுக்கு அடையாளமா இதை செய்து வந்தாங்க. அப்படியே அவன் கழட்டி கொடுத்தான். அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். இப்ப போவாஸ் அவளை திருமணம் செய்து மீட்டு கொள்ள போறான் அப்படின்றத பாக்குறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பரா இருக்காரு. பாவத்தினால அடிமைப்பட்டு நம்மள அடிமைகளா இருந்த போது எப்படி போவாஸ் ரூத்தை மீட்டு கொண்டாரோ, அது போல இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை மீட்டு கொண்டார். அவர் மீட்பராய் நமக்கு இருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, போவாஸ் என்னை விட நெருங்கின உறவினன் ஒருவன் இருக்கான், அவன்கிட்ட கேட்டுட்டு நான் அவனை திருமணம் செய்து கொள்றேன் அப்படின்னு ரூத்திட்ட சொல்லி ரூத்தை அனுப்பி விடும்போது வெறுமையா அனுப்பாம 6 படி வார்கோதுமைய கொடுத்து அனுப்புனத தியானிச்சோம். அவ தன்னுடைய மாமி கிட்ட, மாமி கேக்குறா, நகோமி கேக்குறா, அவன் என்ன சொன்னான்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையும் சொல்றா. சொன்ன பிறகு அடுத்து போவாஸ் பட்டண வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். அப்ப அந்த சுதந்திரவாளி வரும்போது அவனை உட்கார வச்சுட்டு 10 மூப்பர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சுதந்திரவாளிட்ட போவாஸ் சொல்றான், எலிமலைக்கு நிலத்தை விற்க போறாங்க, அதை மீட்டு கொள்றதுக்கு நீயும் நானும் தான் தகுதியானவங்க, அதை மீட்டு கொள்றியான்னு கேட்கும் போது அவன் நான் மீட்டு கொள்ளுகிறேன்னு சொல்றான். அப்போ போவாஸ் வயல் நிலத்தை மட்டும் மீட்க முடியாது, அதோட சேர்த்து மரித்தவனுடைய மனைவியான ரூத்தையும் நீ திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லும் போது, இல்ல முடியாது, நீயே மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உறுதிப்பாட்டுக்கு அடையாளமாக தன்னுடைய செருப்பை கழட்டி கொடுத்தத இங்க நம்ம இந்த நாள்ல தியானித்தோம். போவாச போல
இயேசு கிறிஸ்து நம்மள மீட்கும்படியா தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்கள் மேல அன்பு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் அடிமைகளாக இருந்த போதும் உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளா எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.